Welcome to our channel. Today we will learn 12th standard biobotany chapter 5 plant tissue culture. இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர்லாம் பார்த்தாச்சு. நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க அதற்கான ஆன்சரை. இப்போ வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராசஸ் கிவன் பிலோ ரைட் இட்ஸ் 4 டைப்ஸ்னு கேட்டிருக்காங்க. 11th கொஸ்டின். இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 98, 99ல் இருக்குது. அதாவது கீழே ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட 4 டைப்ஸ் என்ன அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? அதாவது புக் பேஜ் நம்பர் 98ல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ப்ராசஸோட நேம் என்ன அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜின்னு எழுதாம் போது பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி தான் இந்த ப்ராசஸோட நேம். இதில் 4 டைப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. 4 டைப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸ் அதர் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேவா? இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னு 4 டைப்ஸ் இருக்குது. இது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ். ஓகேவா? இது வந்து 11th கொஸ்டினோட ஆன்சர். ஆனால் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்னென்ன டெக்னிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் எழுதலாம். ஸ்டெரிலைசேஷன், அடுத்து என்ன இருக்குன்னா மீடியா ப்ரிப்ரேஷன், கல்ச்சர் கண்டிஷன், இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், எம்ப்ரியோஜெனிஸ், நெக்ஸ்ட்டு ஹார்டனிங். இதெல்லாம் வந்து எதுக்காக என்ன பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்னென்ன டெக்னிக்ஸ் இன்வால்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது டைப்ஸ் கேட்டனால நம்ம இதை ஆன்சர் எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 12th ஒன். ஹவ் வில் யூ அவாய்ட் த க்ரோவிங் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் நியூட்ரியன் மீடியம் டியூரிங் கல்ச்சர் ப்ராசஸ்? வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ்டு டு ரிமூவ் த மைக்ரோப்ஸ்? இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 98ல் இருக்குது. அதாவது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவ் வில் யூ அவாய்ட் த க்ரோவிங் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் நியூட்ரியன்ட் மீடியம் டியூரிங் கல்ச்சர் ப்ராசஸ். கல்ச்சர் ப்ராசஸ் பண்ணுறப்ப அந்த நியூட்ரியன்ட் மீடியம் இருக்கும், அதில் வந்து மைக்ரோப்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மைக்ரோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ரோவிங்காக ஃபார்ம் ஆகாமல் இருக்குது, எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன இது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெரிலைசேஷன் மெத்தடு தான் ஆன்சராக ரைட் பண்ணணும். என்ன மெத்தட்? ஸ்டெரிலைசேஷன். சரி, நம்ம இப்போ ஆன்சர் பார்க்கலாம். அந்த டெக்னிக்ஸ் வந்து எனக்கு வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ்டு டு ரிமூவ் த மைக்ரோப்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 98ல் இருக்குது. பார்க்கலாம். பேஜ் நம்பர் 98. பேஜ் நம்பர் 98ல் ஆன்சர் இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணோம்? ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக். இப்போ அதை பற்றி நம்ம ரைட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதுனா. ஸ்டெரிலைசேஷன் இஸ் த டெக்னிக் எம்ப்ளாய்ட் டு கெட் ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ் சச் அஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன் த கல்ச்சர் மீடியம் வெசல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளன்ஸ். 3 லைன்ஸ் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்விரான்மெண்ட். நம்ம ஷார்ட் ஆன்சரில் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங் மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சுரல் ரூம், ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியா அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இது வந்து பிக் ஆன்சர், அதனால் வந்து நம்ம இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதணும். இதை எழுதிட்டு டியூரிங் இன் விட்ரோ டிஷ்யூ கல்ச்சர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்விரான்மெண்டல் கண்டிஷன் சுட் பி ஃபாலோவுடு. ஏன்னா ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர், ஃபோர்செப்ஸ், ஸ்கால்பல்ஸ் அண்ட் ஆல் ஆக்சசரிஸ் இன் வெட் ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் பை ஆட்டோக்ளேவிங் அட் 15 psi 121 degree Celsius for 15 to 30 minutes or dipping in 70% ethanol followed by flaming and cooling. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சுரல் ரூம். கல்ச்சர் ரூமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோர் அண்ட் வால்ஸ் ஆர் வாஷ்டு ஃபஸ்ட் வித் டிட்டர்ஜென்ட் அண்ட் தென் வித் 2% சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆர் 95% ethanol. Next, the cabinet of laminar airflow is sterilized by clearing the work surface with 95% ethanol and then exposure of UV radiation for 15 minutes. Next, sterilization of nutrient medium. இதில் பார்த்தோம் அப்படின்னா culture media are dispensed in glass containers plugged with non-absorbent cotton or sealed with plastic closures and then sterilized using autoclave and 15 psi 121 degree Celsius for 15 to 30 minutes. Next, the plant extracts என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட்னா விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஸ்டெரிலைஸ்ட் by passing through millipore filter with
0.2 mm pore diameter, and then added to sterilized culture medium inside laminar airflow chamber under sterile condition. Next last இது எழுதணும். Sterilization of explants அப்படின்னா the plant materials to be used for tissue culture should be surface sterilized by first exposing the material in running tap water and then treating it in surface sterilization agents like 0.1% mercury chloride, 70% of ethanol and aseptic condition inside the laminar airflow chamber. இது வரல ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது 12th கொஸ்டினோட ஆன்சர். சப்போஸ் 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹவ் வில் யூ அவாய்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு, அதாவது 12th கொஸ்டினுக்கு இந்த மாதிரி யூஸிங் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் டு அவாய்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் நியூட்ரியன் மீடியம் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு டெக்னிக்ஸ்னு போட்டு இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்மா அதுக்கு ஆன்சரும் இங்கே 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புக்கில் இப்போ ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா. அதாவது நம்ம இப்போ 13 கொஸ்டின் பார்த்தோம்ல, ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சருக்கு ஆன்சர் வந்து 100 and 101 இருக்குது. நம்ம ஆல்ரெடி 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, நம்ம கைடில் காமிச்சோம். ஆனால் புக்லேயும் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து பாயிண்ட்டாக நம்ம வந்து கைடில் எழுதியிருப்போம். இதில் வந்து நம்மளுக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் அப்படிங்கிறது த க்ரோவிங் ஆஃப் செல்ஸ் including the culture of single cells or small aggregates of cell in vitro in liquid medium is known as cell suspension culture. The cell suspension is prepared by transferring a portion of callus to the liquid medium and agitated using rotary cycle instrument. The cells are separated from the callus tissue and used for cell suspension culture. இது வரல எழுதிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாட் டு யூ மீன் எம்ப்ரியாய்ட்ஸ், ரைட் இட்ஸ் அப்ளிகேஷன். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 102 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். வாட் இஸ் எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படிங்கிறப்ப சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஃப்ரம் த கேலஸ் திசு டைரக்ட்லி அண்ட் தீஸ் எம்ப்ரியோஸ் ஆர் கால்டு எம்ப்ரியாய்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த இன்விட்ரோ செல்ஸ் டைரக்ட்லி ஃபார்ம் ப்ரீ எம்ப்ரியானிக் செல்ஸ் விச் டிஃப்ரென்சியேட் இன்டு எம்ப்ரியாய்ட்ஸ். அப்ளிகேஷன்ஸ் கீழே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின். கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ரோபகேஷன் பெர்ஃபார்ம்டு பிளான்ஸ். ஆன்சர் பேஜ் நம்பர் 102 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். மைக்ரோ ப்ரோபகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அட் இண்டஸ்ட்ரியல் லெவல் மெயின்டெனன்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி இன் பிளான்ஸ் லைக் பைனாப்பிள், பனானா, ஸ்ட்ராபெரி அண்ட் பொட்டேட்டோ. ஓகேவா, இதுதான் 15th ஆன்சர். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ்டு இன் பிளான்ட் திசு கல்ச்சர். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 97 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் திசு கல்ச்சர். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் திசு கல்ச்சர் ஆர் டோட்டிபோட்டன்சி, டிஃப்ரென்சியேஷன், டிஃப்ரென்சியேஷன் அண்ட் ரீடிஃப்ரென்சியேஷன் ரைட் பண்ணிவிட்டு டோட்டிபோட்டன்சின்னு போட்டு இந்த 4 லைன்ஸை காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் இந்த 3 லைன்ஸ். நெக்ஸ்ட்டு ரீடிஃப்ரென்சியேஷன் இங்கே ஒரு 6 லைன்ஸ் இருக்குது, காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்சியேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இது வரலாம் டோட்டிபோட்டன்சி வரலாம், காப்பி பண்ணிக்க. 16th ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17th ஒன். பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் யூஸ்டு ஹவ் வில் யூ கிளாஸிஃபை த கல்ச்சுரல் டெக்னாலஜி, எக்ஸ்பிளைன் இட். ஆன்சர் பேஜ் நம்பர் 99, 100, 101 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். பிளான்ட் திசு கல்ச்சர் அதாவது பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸ், அதர் பிளான்ட் திசு கல்ச்சர் டைப்ஸ் ஆர் ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் சஸ்பென்சர் கல்ச்சர்னு போட்டு ஆர்கன் கல்ச்சர் இந்த ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு இல்லை இந்த பாயிண்ட்ஸ். த கல்ச்சர் ஆஃப் எம்ப்ரியோஸ், ஆந்தர்ஸ், ஓவரிஸ், ரூட்ஸ், சூட்ஸ் ஆர் அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆன் கல்ச்சர் மீடியா. நெக்ஸ்ட் மெரிஸ்டம் கல்ச்சர்னு போட்டு இந்த 2 லைன் ரைட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இங்கே அவுட்லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னு போட்டு இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம். புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் பண்ணுவாங்க. ஓகேவா. பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, இது வரலாம் ஹைப்ரிட்ஸ் வரலாம், காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜில் சரி இது வரலாம் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் வரலுமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம், அதோட முடிச்சுக்கலாம். சரி, அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறலாம் தேவையில்லை, இதோட காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து 4th வந்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். இதில் வந்து இதிலேருந்து காப்பி பண்ணிக்க. ஏற்கனவே நம்ம 13 கொஸ்டின் ஆன்சராக படிச்சிருப்போம்,
அதனால் 4th ஒன்று செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் போட்டு இந்த 2 லைன்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜில் இது வரலாம். ஓகேவா, சஸ்பென்ஷன் கல்ச்சர் இது வரலாம் காப்பி பண்ணிக்கலாம். 17th ஒன்று ஆன்சர். 13th செல் சஸ்பென்ஷன் கல்ச்சருக்கு இது ஆன்சர். ஓகே, நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுதிக்கலாம். பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி போட்டு நீட்டாக 1 by 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா, அடுத்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் கிவ் ஆன் அக்கௌண்ட் ஆன் க்ரையோ ப்ரிசர்வேஷன் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு கூட நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நான் புக்லேயே ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 18th கிவ் ஆன் அக்கௌண்ட் ஆன் க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆன்சர் பேஜ் நம்பர் 103, 104 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள். 18th க்ரையோ ப்ரிசர்வேஷன். இப்போ தான் நம்ம பாயிண்ட்ஸாக ஆன்சர் பார்த்தோம். அதே தான் இங்கே வந்து பேராகிராஃப் மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. அது ஃபுல்லாக இந்த மாதிரி பாயிண்ட்டாக கூட ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் வரலாம். நெக்ஸ்ட் பேஜில் அதோட கண்டினியூ இருக்குது. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வரலாம் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் வாட் டு யூ நோ அபவுட் ஜெம் பிளாசம் கன்சர்வேஷன் டிஸ்கிரைப் இட்டுன்னு இருக்குது. இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 103 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள். ஜெம் பிளாசம் கன்சர்வேஷன், அதாவது நம்ம இப்போ தான் ஆன்சர் பார்த்தோம் க்ரையோ ப்ரிசர்வேஷன். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும் ஜெம் பிளாசம் கன்சர்வேஷன். இது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக 1 by 1 ஜெம் பிளாசம் கன்சர்வேஷனில் ஆரம்பித்து அப்படியே 1 by 1 காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வரலாம் அப்படியே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செக்யூரிட்டி வரலாம். இது 19th ஆன்சர். நெக்ஸ்ட்டு 20 ரைட் த ப்ரோட்டோகால் ஃபார் ஆர்டிஃபிஷியல் சீட் ப்ரிப்ரேஷன். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 102, 103 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் சீட் இருக்குல்ல, அது கீழே இருக்கிறது அப்படியே பாயிண்ட் 20 ஆன்சர் காப்பி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. இது வரலாம் சோடியம் ஆல்ஜினேட் வரலாம். ஓகே, 20 ஆன்சர். நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதுறனா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.